ஹாய் ஹலோ வெல்கம் டு யூனிட்டி டெக் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேஜ்வில் பனானா மில்ச்சிங். இது வாழை தார் வெட்டினதுக்கப்புறம் வாழை மரத்தை அழிக்கிறது. இதில் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு ரொட்டாவேட்டர் மூலிமா கிரிப்பர் கியர் பயன்படுத்தி மெதுவாக அப்படியே அழிப்பாங்க. காடை நல்லா காய விட்டு அது காஞ்ச காட்டில் தான் அது பண்ண முடியும். இந்த கேஜ்வில் பார்த்திங்கன்னா சேத்துளவு மாதிரி காடாக நல்லா தண்ணி பாய வச்சு அதுக்கப்புறம் சேத்துளவு மாதிரி போட்டு அப்படியே வாழையை நல்லா கசக்கி எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா வாழை நல்லா சேத்துல நல்லா கசங்கும். அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்கன்னா அது ஒரு குறைஞ்சது ஒரு வாரத்துலேயே அடுத்த வெள்ளாமைக்கு ரெடி ஆகிடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது நல்லா காட்டில் ஈர காஞ்சு அந்த வாழை மரமெல்லாம் நல்லா இக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டைம் ஆகும். அது உங்களுக்கு அப்போவே நல்லா பொடியாக காஞ்ச காடுங்கிறதுனால அப்போவே நல்லா பொடியாக இதாகிறதுனால அது அடுத்த வெள்ளாமைங்கிற ஒரு வாரத்தில் அடுத்த எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 10-20 நாள், கிட்டத்தட்ட ஒரு மாதமே ஆயிரும். ஏன்னா இதை நல்லா நீங்கள் விற்கணும். அதுக்கப்புறம் இது ரொட்டாவேட்டர் போட்டு ஓட்டணும். இது நிறையா வேலை இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாக மழை அதிகமாக பேஞ்சிட்டு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா வாழை இது கிரிப்பர் பயன்படுத்தி அழிக்க முடியாத காரணத்தினால கேஜியில் போட்டு அதிகமாக அழிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி அழிக்கிறாங்கிறத நான் வீடியோவில் காட்ட போகிறேன், நீங்களே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.